தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்தார். இது இப்பொழுது நடைபெற்ற சம்பவம் அல்ல. இது 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டன. அதில் ஒரு முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 9 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக ராஜீவ் காங்கிரஸ் கட்சி சேர்த்து வாங்கியது. 8 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாமகவை சார்ந்த 2 பேர் வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகித்தனர். திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. ஆனால் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என கணக்கு போட்ட பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகியது. மத்திய அமைச்சரவையிலிருந்தும் விலகியது. அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் வெற்றி பெற்று 2 மாதத்துக்குள் செல்வி ஜெயலலிதாவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் பிரச்சனை. மேலும் கருணாநிதி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். மக்கள் விரோத போக்கை செல்வி ஜெயலலிதா கடைபிடித்து வந்தார். இதனால் அதிருப்தி அடைந்த டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி 6 மாதத்துக்குள்ளாக மீண்டும் அவர் திமுக கூட்டணிக்கு வந்தார். பாஜக அமைச்சரவையில் மீண்டும் பாமக எம்பிக்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். ஆக பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 2001 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று தேர்தலுக்கு பிறகு மீண்டும் திமுக கூட்டணிக்கு வந்தது. அடிக்கடி கூட்டணியை பாமக மாற்றிக்கொண்டதால் மக்கள் நம்பிக்கையை இழந்தது. தற்பொழுது பாமக 5 தொகுதிகளுடன் 5 எம்எல்ஏக்களுடன் செல்வாக்கு இழந்து தமிழகத்தில் காணப்படுகிறது. தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்ற ஒரு கட்சி. 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கம், 99 வாஜ்பாய் அரசாங்கம், 2004 மன்மோகன் சிங் அமைச்சரவை என வாஜ்பாய் மற்றும் மன்மோகன் சிங் அமைச்சரவைகளில் ஏறத்தாழ 11 ஆண்டு காலம் பங்கு பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது செல்வாக்கிழந்து தமிழகத்தில் காணப்படுகிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் மத்திய அமைச்சரவையில் தற்பொழுது பாமக இடம்பெறவில்லை. அடிக்கடி திமுக அதிமுக என்று கூட்டணியை மாற்றிக்கொண்டே இருந்ததால் தற்பொழுது மக்கள் செல்வாக்கை இழந்து பாட்டாளி மக்கள் கட்சி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.